கடவுளின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிரேஸ் கல்வி நிறுவனங்கள் சார்பாக நடைபெறுகின்ற இந்த சிலுவை தியான கொடுகையில் நான் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் கலந்து கொள்கின்ற அன்பான போதகர்கள், இந்த கல்லூரியினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக இந்த கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்கள், கடந்த நாட்களிலே குடுத்தரை சேகர பெண்கள் சங்க தியான முகாம் குற்றாலத்தில் நடைபெற்ற போது கலந்து கொண்டு தியான உரை வழங்கியவர்கள், அவர்களை பாராட்டுகின்றேன். மற்றும் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அன்பு சகோதரர் தயாசிங் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த கல்லூரியிலே படிக்கின்ற இருபால் மாணவர்கள், பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள், இந்த கூடுகையில் கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் குடுத்தரை சேகர திருச்சபையின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். அருள்நாதர் இயேசு சிலுவையிலிருந்து ஒழிந்த மூன்றாவது திருவார்த்தைக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்டோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களிலே அது சொல்லப்படுகிறது. ஸ்திரீயே, அதோ உன் மகன்; சீஷனே, அதோ உன் தாய் என்பதாகும். முதல் வார்த்தையாகிய மன்னிப்பு ஆண்டவர் வழங்குகிறார். இரண்டாவதாக மீட்பை வழங்குகிறார். மூன்றாவதாக அன்பான தாயை ஒப்புவிக்கின்றார். அருள்நாதர் இயேசு சிலுவையில் இருந்த முடிந்த வார்த்தைகளை 7 குறள்கள் எடுத்துக்கொண்டால், மூன்றாவது குறள் தன் தாயின் மீது செல்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. தாங்க முடியாத வேதனையிலும் பலவிதமான துன்ப சூழல்களிலும் அன்பான தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அருள்நாதர் இயேசு நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். கெத்செமனேயிலே அருள்நாதர் இயேசு பிடிக்கப்படுகின்றார். வேதனையின் உச்சகட்டத்திலே தந்தையாம் கடவுளத்திலே, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே கடவுள் என்று சொல்லி தந்தையாம் கடவுளின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். இத்தகைய பாடுகள் நிறைந்த சூழல்களிலும் வேதனையினுடைய உச்ச கட்டத்திலும் கூட அன்பான தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அருள்நாதர் இயேசு நிறைவேற்றுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மூன்றாவது திருமொழியிலே முதலாவது நாம் காண்கின்ற உண்மை, அன்னைக்கு அடைக்கலம் அளிக்கிறார். அன்னைக்கு அடைக்கலம் அளித்தார் அருள்நாதர் இயேசு. யோவான் 19:26 நாம் படிக்கின்றோம், தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். ஏன் ஆண்டவர் இங்கு தன் தாயை ஸ்திரீயே என்று அழைக்கிறார்? சில வேளைகளிலே தனக்கு வருகின்ற பாடுகளெல்லாம், தனக்கு ஏற்படுத்துகிற கஷ்டங்களெல்லாம் தன் தாய்க்கு ஏற்படுத்தி விடுவார்களோ என் அச்சம் அவருக்குள்ளே இருந்தபடியினால்தான் தன்னுடைய தாயை அம்மா என்று அழைக்காதபடி ஸ்திரீயே என்று அருள்நாதர் இயேசு அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்வார்கள். தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை ஆண்டவர் இங்கே நினைவு கூறுகிறார். தன்னுடைய சிலுவை மரணத்தாலே தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை தடுக்கப்பட்டாலும் தன்னுடைய அன்பான சீடன் யோவான் வழியாக அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். யூத சமூகத்திலே குர்பான் காணிக்கை என்ற ஒன்று உண்டு. பேரண்ட்ஸ் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை காணிக்கை கொடுத்து தீர்த்து விடலாம் என்ற பழக்கம் அவரிடத்திலே காணப்பட்டதாக மார்க்கு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், யார் ஒருவர் கவனிப்பாரற்று தனிமையில் விடப்படுகிறார்களோ
அவர்கள் அனுபவிக்கிறார்களே துன்பம், அதுதான் உலகிலே கொடிய நோய் என்பதாக குறிப்பிட்டார்கள். யார் ஒருவர் கவனிப்பாரற்று தனிமையில் விடப்படுகிறார்களோ அவர் அனுபவிக்கின்ற துன்பம்தான் உலகிலுள்ள கொடிய நோய். இன்று முதியோர் இல்லங்களெல்லாம் இருக்கிறது. அன்பான பெற்றோரை எல்லாம் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டிலே வேலை செய்கின்றார்கள். இந்த தனிமையில் அந்த நபர் அனுபவிக்கிற துன்பம்தான் ஒரு கொடிய நோய். இத்தகைய துன்பம் தன் தாய்க்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு தன் தாயை அன்பான சீடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உலகிலுள்ள அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். இது மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட கற்பனைகளிலே 5ஆம் கற்பனையாகும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, வாழ்நாள் நீடித்திருக்க அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதை அருள்நாதர் இயேசு இங்கு அழகாக நிறைவேற்றுகிறார். அன்னைக்கு அடைக்கலம் அளித்த அருள்நாதர் இயேசு ஒரு அன்பின் சமூக மலர வித்திடுகிறார். ஒரு அன்பின் சமூக மலர வித்திடுகிறார். ஒரு முறை இயேசுநாதரை பார்க்க அவருடைய தாய் சகோதரரெல்லாம் வருகிறார்கள். அந்த செய்தியானது மார்க்கு 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 முடிவுள்ள வசனங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருள்நாதர் இயேசுவை பார்க்க உங்கள் தாய் சகோதரர் எல்லாம் வந்திருக்கிறாள் என்று இயேசுவிடம் சொன்னபோது இயேசுநாதர் அழகாக சொல்லுகிறார், கடவுளின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் என் சகோதரன், என் தாய் என்று சொல்லுகிறார். இவனமாக ஒரு அன்பின் சமூகம் மலர அருள்நாதர் இயேசு வித்திடுகிறார். மரியாள் இயேசுவின் தாய், யோவான் இயேசுநாதருடைய சீடரிலே ஒருவன். 2 வேறுபட்ட குடும்பங்களை சார்ந்த மரியாள், யோவான் இயேசுநாதர் இணைத்து ஒரு புதிய குடும்பத்தை அமைக்கிறார். புதிய அன்பின் சமூகத்திலே ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லை. புற ஜாதியார் என்றோ புற தேசத்தார் என்றோ இல்லை. விருத்த சேதனம் பெற்றவன் என்றோ பெறாதவன் என்றோ இல்லை. அனைவரும் யார் யார் கடவுளின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள்தான் இறைமக்கள், அவர்கள்தான் ஆண்டவருடைய சகோதரர்கள் சகோதரிகள். இத்தகைய ஒரு புதிய அன்பின் சமூகத்தை அருள்நாதர் இயேசு சிலுவையிலே உருவாக்குகின்றார். அன்னை மரியாள், யோவான் வேறுபட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒன்றாக இணைத்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிறார். இந்த சமூக இறைமக்களே, இன்று வளைகுடா நாடு நடைபெற்று வருகின்ற போர்கள், இதனால் உலக நாடுகளிலே காணப்படுகின்ற பலவிதமான நெருக்கடிகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிகின்றது. மக்கள் கொல்லப்படுகிறார்கள், நாட்டின் சொத்துக்கள் எல்லாம் சேதமாக்கப்படுகிறது, எத்தனையோ நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த தான் அருள்நாதர் இயேசு சிலுவையிலே நிறைவு செய்கிறார். 3ஆம் திருமொழியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை அதுதான். அன்னைக்கு அடைக்கலம் அளிக்கின்ற அருள்நாதர் இயேசு ஒரு அன்பின் சமூக மலர வித்திடுகின்றார். அன்பான இறைமக்களே, அருமையான திருச்சபையே, அருள்நாதர் இயேசுவை மீட்பராக ஏற்றிருக்கிற நாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளில் நாம் வாழ்வதற்கும் நம்மை ஈண்டெடுத்து வளர்த்து ஆளாக்குகின்ற பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிய நாளிலே செய்வதற்கு அருள்நாதர் இயேசு நம்மை நினைப்பூட்டுகிறார். பொதுவாக உயிரோடு காலத்திலே நாம் எதையும் செய்யாதபடி
இறந்த பின்னர் அவர்களுக்கென்று நினைவிடங்களை அமைப்பதும், கல்லறை கட்டுவதும், பிரியாணி சாப்பிடுவதும் எல்லாம் இந்த காலத்திலே காணப்படுகிற வழக்கமான செயல்கள். அன்பான பிள்ளைகளே, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பான பெற்றோர் நம்மோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை ஏற்ற வேளையிலே செய்வோம். புதிய சமூகம் வளர வித்திட்டு அருள்நாதர் இயேசு அந்த சமூகம் தொடர்ந்து வளர்வதற்கு நாம் பணி செய்வோம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.